ஆப்பிள் நிறுவனத்தின் வெற்றி கதை ஒரு காலத்தில் தான் உருவாக்கிய நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்பட்ட ஒருவர் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அதே நிறுவனத்திற்கு திரும்பி வந்து உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றினார். அந்த மனிதர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த நிறுவனம் ஆப்பிள். இன்று நாம் பார்க்கப் போவது ஆப்பிளின் அசாதாரண சாதனை பயணம். அத்தியாயம் 1. ஒரு கேரேஜில் பிறந்த கனவு. 1976 ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு சாதாரண கேரேஜ். பணம் இல்லை, பெரிய அலுவலகம் இல்லை, முதலீட்டாளர்கள் இல்லை. ஆனால் ஒரு பெரிய கனவு இருந்தது. கணினி என்பது பெரிய நிறுவனங்களுக்காக மட்டுமல்ல, சாதாரண மக்களும் பயன்படுத்த வேண்டும். இந்த எண்ணத்துடன் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வாஸ்னியாக் இணைந்து ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கினர். முதல் தயாரிப்பு ஆப்பிள் 1. அதன் பிறகு ஆப்பிள் 2. இந்த கணினிகள் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெற்றன. அத்தியாயம் 2. வேகமான வளர்ச்சி. சில வருடங்களிலேயே ஆப்பிள் அமெரிக்காவின் வேகமாக வளர்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. நிறுவனத்தின் மதிப்பு கோடிக்கணக்கான டாலர்களை எட்டியது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இளம் தொழிலதிபராக உலகம் முழுவதும் பேசப்பட்டார். ஆனால் வெற்றி வந்த இடத்தில் சவால்களும் வந்தன. அத்தியாயம் 3. தனது நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மனிதன். ஆப்பிள் நிறுவனத்தின் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். சற்று யோசித்துப் பாருங்கள். தான் உருவாக்கிய நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்படுவது எவ்வளவு வேதனையான விஷயம். பலர் அங்கேயே நின்றிருப்பார்கள். பலர் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் வேறு மாதிரியானவர். அத்தியாயம் 4. தோல்வியை வெற்றியாக மாற்றியவர். ஆப்பிளை விட்டு வெளியேறிய பிறகு அவர் நெக்ஸ்ட் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கினார். அதோடு ஒரு சிறிய அனிமேஷன் நிறுவனத்திலும் முதலீடு செய்தார். அந்த நிறுவனம் பின்னர் உலக புகழ்பெற்ற பிக்சர் ஆனது. டாய் ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்றன. இதன் மூலம் ஜாப்ஸ் மீண்டும் தனது திறமையை உலகிற்கு நிரூபித்தார். அத்தியாயம் 5. மீண்டும் ஆப்பிளுக்கு வருகை. ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்தது. நஷ்டம், குறைந்த விற்பனை, எதிர்காலம் கேள்விக்குறி. அப்போது ஆப்பிள் ஒரு முடிவு எடுத்தது. ஸ்டீவ் ஜாப்ஸை மீண்டும் அழைத்தது. அவர் திரும்பி வந்தார். ஒரு சாதாரண ஊழியராக அல்ல, நிறுவனத்தை காப்பாற்ற வந்த தலைவராக. அத்தியாயம் 6. உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள். ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பி வந்த பிறகு ஐமேக் அறிமுகமானது. பிறகு ஐபோட், அதன் பிறகு ஐடியூன்ஸ். 2007 ஐபோன். அந்த ஒரு தயாரிப்பு உலகையே மாற்றியது. மொபைல் போன்களை மக்கள் பார்க்கும் விதமே மாறிவிட்டது. பின்னர் ஐபேட், ஆப்பிள் வாட்ச், இயர்பாட்ஸ். ஒவ்வொரு தயாரிப்பும் புதிய தரத்தை உருவாக்கியது. அத்தியாயம் 7. ஆப்பிளின் உண்மையான ரகசியம். ஆப்பிள் வெற்றி பெற்றது அதன் தயாரிப்புகளால் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையை எளிமையாக்கும் அனுபவத்தை உருவாக்கியதால்தான். ஆப்பிள் ஒரு பொருளை விற்கவில்லை, ஒரு அனுபவத்தை விற்றது. அதுவே அதன் மிகப்பெரிய பலம். முடிவு. ஒரு கேரேஜில் தொடங்கிய கனவு இன்று உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ஆப்பிளின் கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? தோல்வி என்பது முடிவு அல்ல, அது இன்னொரு வெற்றியின் தொடக்கம். இதுவே ஆப்பிளின் சாதனை கதை. இப்படிப்பட்ட மேலும் பல நிறுவனங்களின் வெற்றி கதைகளை அறிய சாதனை கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.